இப்போலாம் வொர்க் அவுட்டுன்ற வார்த்தைய எடுத்தாலே, எனக்கு முன்னாடி என் பொண்ணு ரெடி ஆயி நின்னுடுறா. 2 வயசு கூட ஆவல. 2 கேஜிஸ் டம்பிள் எடுத்துட்டு வீடையே சுத்தி சுத்தி வரா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கேயாவது மேல போட்டுப்பாளோ, கீழ விழுந்துருவாளோன்னு பயமும் இருக்க தான் செய்யுது. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, "அக்கா திருப்பி எப்ப நடிக்க வருவீங்க? குழந்தை பெத்துட்டு நெறைய பேர் நடிக்க வராங்க. நீங்க ஏன் இன்னும் வரல?" அப்படின்னு. என் குழந்தைங்கள விட்டுட்டு என்னால ஒரு 10 நிமிஷம் கூட தனியா இருக்க முடியல. நான் மென்டலி ரெடியும் ஆகல. அது ஏன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா குழந்தைங்க பொறந்ததுக்கப்புறம், அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் அவங்க கூடயே இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. நிரா பொறந்த 1 1/2 வருஷத்துல என் பையனும் பொறந்துட்டான். 2 பேரும் இவ்ளோ சீக்கிரத்துல வளர்றாங்க. அத பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல. நெறைய அம்மாக்களுக்கு இது ரிலேட் ஆகும். நான் இப்ப வரைக்கும் திரும்ப நடிக்கணும், திரும்ப வரணுன்றதுக்கு முடிவெடுக்காததுக்கு ஒரே காரணம், இந்த ஸ்டேஜ் வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். என்ன அம்மா, அம்மா, அம்மான்னு என் காலையே சுத்தி வராங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இனி 2, 3 வருஷம் போச்சுன்னா, அவங்களுக்குன்னு குட்டி, குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களோட பிரையாரிட்டீஸ் மாறும். நம்ம மட்டும் தான் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால இப்போ நான் இந்த டைம ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். என் குழந்தைங்களுக்கு இப்ப நான் மட்டும் தான் உலகம், நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட். இத நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ, அதனால நான் இன்னும் திருப்பி நடிக்க வரதுக்கு தயாராகல. இதுதான் உண்மையும் கூட. என் குழந்தைங்கள பிரிஞ்சு என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. சூழ்நிலையினால குழந்தைய வீட்ல விட்டுட்டு வெளிய வந்து வேலை பார்க்குற அம்மாக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய தியாகம் பண்றாங்க.